ஹாய் வீவர்ஸ், இன்னைக்கு மே 26 மகாநதி சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம்க்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இங்க வந்து காவேரி அவங்க பாட்டு கோரமா நின்றுட்டு இருக்கிறாங்களா. அப்ப பசுபதி ராகினி அவங்கள பார்த்து சிரிக்கிறாங்க. இப்ப காவேரி கோவமா வருது. அப்போ உடனே இங்க இருந்து ராகினி வந்து, ஏன்பா எந்த பிரச்சனை வந்தாலும் வரவே மாட்டேன்னு ஒதுங்கி தானே இருந்தா, இப்ப எதுக்கு இங்க வந்து அப்படின்னு சொல்லி காவேரி வேணும்னே வம்புக்கு இழுக்கிறாங்க. இப்ப காவேரி வந்து என்ன சொல்றாங்கன்னா, இங்க பாரு அவங்ககிட்ட எந்த பிரச்சனையும் பண்ண வரல அப்படின்னு சொல்றாங்க. அப்போனே ராகினி என்ன சொல்றாங்கன்னா, இங்க பாரு எங்களுக்கு விஜய் உள்ள வைக்கணுங்கிறது எங்களோட இது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இப்படி கையை காட்டுறாங்க. காவேரி அப்படிங்கிறாங்க, உன் தாலியை கலட்டிட்டு உனக்கு வந்து டைவர்ஸ் வாங்கி கொடுக்கணும், நீ தான் இந்த பணக்கார வாழ்க்கைக்குன்னா ஒருத்தர் இல்ல, அதுக்காக தான் அப்படின்னு. இப்ப ராகினி வாய் வச்சுட்டு சும்மா இல்லாம காவேரி கிட்ட, அதனாலதான் அவரை கூப்பிட்டு இங்க வச்சிருக்கிறோம், எப்படி பாத்தியா அப்படின்னு கேக்குறதுக்குள்ள காவேரி பலார்னு ஒண்ணு அரையிறாங்க. என்னையே நீ அடிச்சிட்டியா அப்படின்னு சொல்லி ராகினி சொன்னோடனே, என் பொண்ணு நீயே அடிக்கிற சொல்லி கத்திட்டு வர்றாரு பசுபதி. அதுக்குள்ள அங்க இருந்து ஒரு கான்ஸ்டபிள் வந்து, சார் ஸ்டேஷன் முன்னாடி சண்டை போடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிடுறாரு. இப்போ உடனே பசுபதி மறுபடியும் போனோடனே, நீ வந்தாலும் உன்னையே அடிப்பேன், ஏற்கனவே எங்க அப்பாவை என்கிட்ட இருந்து பிரிச்சுட்டேன், உன்னை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னோடனே இப்ப அடுத்து பசுபதியும் அடிச்சிடுறாங்க காவேரி. அடுத்து இவங்க ரெண்டு பேருமா சேர்ந்து காவேரி கிட்ட வந்து பயங்கரமா மாத்தி மாத்தி அடிச்சு சண்டை போடுறாங்க. ஸ்டேஷன்ல இருந்து கான்ஸ்டபிள்ஸ் எல்லாம் வந்து பிடிச்சு இழுத்து ஒரு வழியும் சண்டையை சமாதானம் தாத்தா வந்துடுறாரு. இப்ப தாத்தா வந்து காவேரி கிட்ட, ஏமா இந்த மாதிரி நேரத்துல நம்ம தான் பொறுமையா இருக்கணும், வேணும்னே நம்மள வந்து சண்டை போட வைக்கணும்னு சொல்லி தானமா அவங்க இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க, நீ தான் கொஞ்சம் பொறுமையா இருக்கணும், அவங்களுக்கு அதுதானே தேவை அப்படிங்கிற மாதிரி சொல்லி காவேரியை வந்து சமாதானப்படுத்தி தாத்தா ஒரு பக்கமா இழுத்துட்டு போயிடுறாரு. அப்புறமா தாத்தா சொல்றாரு, அவங்கள பத்தி உனக்கு தெரியாதா அப்படின்னு. இப்ப ராகினி வந்து பசுபதி கிட்ட என்ன சொல்றாருன்னா, பேசாம நம்ம இவ மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாம் பண்ணோனே, இப்ப கம்ப்ளைண்ட் கொடுத்தா என்கொயரியிலேயே நம்ம வண்டவாளம் எல்லாம் வெளியில வந்துரும், அதெல்லாம் இப்ப இங்க தேவையில்லை, கொஞ்சம் அமைதியா இரு, நம்ம அன்பு உள்ள ஸ்ட்ராங்கா பேசிட்டு இருக்காப்ல, அதை பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பசுபதி வந்து ராகினி கிட்ட சொல்லிட்டு இருக்கும்போது, ஏன்பா ஒருவேளை அன்பு வந்து மாத்தி பேசிட்டாருன்னா என்ன பண்றது அப்படின்னு. அதெல்லாம் பேச மாட்டாரு, அவர் பையனுக்கு சொத்து வேணும்ல அப்படின்னு. இப்ப தாத்தாவும் வக்கீலும் உள்ள போய் பேச போறாங்க. இங்க வீட்டுல என்ன ஆகுதுன்னா, கங்காக்கு ரொம்ப வயிறு வலி வந்துருதுன்னு சொல்லிட்டு வீட்டுல எல்லாருமா சேர்ந்து பயந்து போய் ஹாஸ்பிட்டல் கூட்டு போறாங்க. இங்க வந்து தாத்தா உள்ள போய் பேசிட்டு வெளியில வரும்போது, இந்த மாதிரி விஜய் வந்து வெளியில விட மாட்டேங்கிறாங்க, அன்பரசு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா சொன்னதே சொல்லிட்டு இருக்காருன்னே, இப்ப காவேரி வந்து வேற எதுவும் பண்ண முடியாதா, அவர் பெயில எடுக்க முடியாதுன்னு எல்லாம் கேக்குறாங்க. அப்ப லாயர் என்ன சொல்றாருன்னா, அது ஒண்ணும் பிரச்சனை இல்லம்மா, ஆனா அந்த இன்ஸ்பெக்டருக்கு வந்து இன்னும் அன்பரசு மேல ஒரு டவுட் இருக்கு, அதனாலதான் எஃப்ஐஆர் போடாம இருக்கிறாரு, எஃப்ஐஆர் போட்டா நம்ம பண்றதை நம்ம பண்ணிடலாம், நமக்கு வந்து இப்ப அந்த கொலை இவர் பண்ணலன்னு ஒரு எவிடன்ஸ் கிடைச்சா போதுன்னு. இப்ப காவேரி வந்து தாத்தா கிட்ட சொல்றாங்க, ஏன் தாத்தா நம்ம போய் இந்த மாதிரி அவங்க அவங்க சித்தி இருக்காங்கல்ல, அவங்கள போய் பார்த்து பேசலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்டோடனே தாத்தா சரிமான்னு சொல்லிட்டு தாத்தாவும் காவேரியும் வண்டியில ஏறி கிளம்புறாங்க. பசுபதி ராகினி இதை பார்த்துட்டு, எங்க போறாங்க அப்படின்னு, இங்க ஒன்னும் செய்ய முடியல, அதனால பெரிய இடத்துல யாரையாவது போய் பார்க்கலாமான்னு கிளம்புவாங்க, போயிட்டு அலைஞ்சு திரிஞ்சு வரட்டுமா, அன்பு ஸ்ட்ராங்கா பேசுற வரைக்கும் நமக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப தைரியமா பேசிட்டு இருக்கிறாங்க. அதோட என்னோட எபிசோட் எண்ட் பண்ணிட்டாங்க. நாளைக்கு என்ன அப்படின்னா, காவேரியும் தாத்தாவும் போய் அவங்க பொண்ணை போய் கூப்பிடுறாங்க, வாமா நீதான் வந்து சொல்லணும், இந்த மாதிரி விஜய் மேல கொலைப்பள்ளி போட்டுட்டு இருக்கிறாங்க அப்படின்னு. இப்ப அவங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீங்க இப்படி சொல்றீங்க, உங்க அக்கா பையனுக்காக நீ பெத்த பிள்ளைய தெருவுல ஓட்டுறாதான்னு அவன் இப்பதான்ப்பா என்கிட்ட சொல்லிட்டு போறான் அப்படின்னு சொல்லி அவங்க அழுறாங்க. இப்போ மறுபடியும் காவேரி வெண்ணிலா கிட்ட வந்து, நான் சொல்ற மாதிரி நீ கேளு, உனக்கு அவரை கல்யாணம் பண்ணிக்கணும் அவ்வளவுதானே, அப்ப நான் சொல்ற மாதிரி நீ கேளு அப்படிங்கிற மாதிரி காவேரி வந்து வெண்ணிலா கிட்ட வந்து பேசுறாங்க. அதோட என்னோட எபிசோட் எண்ட் பண்ணியிருக்காங்க. நாளைக்கு வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. தேங்க்யூ.